ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல். இன்றைக்கி ரொம்பவே சுவையான சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பரங்கிக்காய் வச்சு எப்படி சிம்பிளாக ஹெல்த்தியாக இந்த ரெசிபியை செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய பரங்கிக்காய் எடுத்துக்கோங்க. இதோட வெயிட் 3லேருந்து 4 கிலோக்குள்ளே தான் இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கிறலாம். இதில் இருக்கிற விதை, தோல் இதையெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. இதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். சைஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ எல்லா பீசஸையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருங்க. இந்த ட்ரேயை அப்படியே எடுத்து வெயிலில் வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் இருக்கட்டும். இது லைட்டாக ட்ரை ஆகணும். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருங்க. ரொம்ப வத்தல் மாதிரி காய வச்சிடக்கூடாது. அதில் இருக்கிற தண்ணி பதம் லைட்டாக ட்ரை ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் காய வச்சா போதும். ஸோ இந்த ஸ்வீட் ரெசிபியை நம்ம கருப்பட்டியில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ 1 கிலோ சுத்தமான கருப்பட்டி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 10லேருந்து 15 ஏலக்காயை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 தேங்காயை திருகி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதாங்க தேவையான பொருட்கள். இப்போ வாங்க இந்த சிம்பிளான ரெசிபி, ஸ்வீட்டான ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் கருப்பட்டியை ஆட் பண்ணிக்கிறலாம். ஃப்ளேம் மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சுக்கோங்க. தண்ணி 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, இல்லைன்னா ரொம்ப அதிக நேரம் குக் பண்ண வேண்டியதாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அது நல்லாவே கரைஞ்சிரும். எல்லாமே கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆயிரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பரங்கிக்காயை ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ பார்த்து பத்திரமா சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸாக ஆட் பண்ணிங்கன்னா சூடாக இருக்கிற அந்த பாகு நம்ம மேலே தெறிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே திருகி வச்சிருக்கிற தேங்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேம் மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். பரங்கிக்காய் குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுவும் இல்லாமல் இதில் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ இந்த ரெசிபி கம்ப்ளீட்டாக முடிகிறதுக்கு 1/2 ஹவராவது ஆகும். பரங்கிக்காயில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் தான் இந்த ரெசிபி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள். இடையில இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். ஸோ இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி, கிஸ்மிஸ் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிருச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வறுத்து வச்சுருக்க பெருஞ்சீரகம், ஏலக்காய் இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள். அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை லாஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொடி நம்ம ஆட் பண்ணுறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்பவே சுவையான பரங்கிக்காய் பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப் டு ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது சும்மா சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெலாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.